லெட்டர் 4 த ஃபர்ஸ்ட் லிவிங் திங்ஸ். இந்த லெட்டரில் நம்ம உலகத்தில் தோன்ற முதல் உயிரினங்களை பற்றி பார்க்க போகிறோம். லாஸ்ட் லெட்டரில் பார்த்துருப்போம் எர்த்து வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி ஹாட்டாக இருக்கிற இடத்துல எந்த உயிரினங்கள்னாலையும் வாழ முடியாது. அப்படின்னு இருக்கும்போது இப்போ நம்ம உலகத்தில் வந்து நிறைய லிவிங் திங்ஸ் இருக்குது. அதில் வந்து நம்ம உயிரினங்கள் என்னென்னு கேட்டால் நம்ம ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்போ பிளான்ட்ஸ் வந்து லிவிங் திங் இல்லையா அப்படின்னு கேட்டால் பிளான்ட்ஸும் லிவிங் திங் தான். ஏன்னா அது வாட்டர் ட்ரிங்க் பண்ணுது, அதோட அது இறந்து போகுது சில நாள் கழிச்சு. ஸோ அதுக்கு வந்து உயிர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம், அனிமல்ஸ்க்கும் பிளான்ட்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து அனிமல்ஸால் மூவ் ஆக முடியும், பிளான்ட்ஸால் மூவ் ஆக முடியாது. இவங்க வந்து டாட்டர் அண்ட் ஃபாதருமா எங்கே போயிருப்பாங்க, எங்கே கியூ கார்டன், அது வந்து லண்டனில் இருக்குது, அங்கே போயிருப்பாங்க. அங்கே போய் என்னென்ன பார்க்குறாங்க அப்படின்னா பிளான்ட்ஸை வந்து ஆர்ச்சிட்ஸ் அண்ட் பிக்சர் அப்படிங்கிற பிளான்ட்ஸ் பார்க்குறாங்க. இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் வந்து அனிமல்ஸ் மாதிரி உயிர் வாழ்கிறதுக்காக ஃப்ளைஸை வந்து சாப்பிடுது. ஸோ இது பார்க்க கொஞ்சம் அனிமல் மாதிரி இருக்குது, ஆனால் இது ஒரு பிளான்ட்டு. சில அனிமல் பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பாஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து கடலோட ஆழத்தில் வாழும், அசையவே அசையாது, பார்க்குறதுக்கு பிளான்ட் மாதிரி இருக்கும், ஆனால் அது ஒரு அனிமல். ஸோ இது மாதிரி நம்மளால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் ஒவ்வொரு பிளான்ட்டும் அனிமலும். இந்த மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தையெல்லாம் நம்ம பாட்னி அண்ட் சுவாலஜி படிக்கும்போது நிறைய படித்து தெரிஞ்சுக்குவோம். அடுத்தது சில பேர் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ்க்கு கூட உயிர் இருக்குது, லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க டாட்டர் அண்ட் ஃபாதர் வந்து ஜெனீவாவில் இருக்கும்போது அவங்கள பார்க்குறதுக்காக ஜெகதீஷ் போஸ் அப்படிங்கிறவங்க வந்திருப்பாங்க. அவங்க வந்து இது எக்ஸ்பெரிமெண்டெல்லாம் பண்ணுவாங்க, அந்த ஸ்டோன்ஸ் லைஃப்பை பற்றி. அந்த எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் இவங்கக்கிட்ட காமிச்சிருப்பாங்க, அதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உலகத்தில் நிறைய உயிரினங்கள் இருக்குது, அதில் ஹியூமன்ஸ் வந்து ஒன்று. ஹியூமன்ஸ் வந்து சில பேர் வந்து முட்டாள்களாக இருப்பாங்க, சில பேர் கிளவராக இருப்பாங்க. அனிமல்ஸ்லேயும் கிளவர் அண்ட் ஃபூலிஷ் இருப்பாங்க. கிளவர்னால் எலிஃபண்ட், மங்கி, ஆண்ட் இந்த மாதிரி சொல்லலாம். Some living things we can't even say which is animal and which is plant. இது முன்னாடி சொன்ன பாயிண்ட் தான். சில அனிமல்களை நம்ம பிளான்ட்னு சொல்லலாமா இல்லை அனிமல் சொல்லலாமான்னு தெரியாது, ரெண்டோட குவாலிட்டியும் இருக்கும். ஹவு தீஸ் திங்ஸ் ஆர் எக்ஸிஸ்டன்ட், இதெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்த உயிரினங்களை பற்றியெல்லாம் எதை வச்சு தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னா ஃபோசில்ஸ், அதாவது புதைப்படிவங்கள், இறந்து போன அனிமல்ஸோட எலும்புகளை வச்சு தான் அது என்ன காலத்தில் வாழ்ந்துச்சு, எப்படி வாழ்ந்துச்சுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க, கண்டுபிடிப்பாங்க. அதை வச்சு தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அந்த ஃபோசில்ஸ் எல்லாம் எங்கே இருக்குன்னா லண்டனில் இருக்க சவுத் கெனிசிங்டன் அப்படிங்கிற மியூசியத்தில் இருக்குது. அதை வந்து இவங்க பார்த்துருக்காங்க போய், அதை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. When any animal dies it will leave bones, but if boneless jellyfish dies it will leave nothing. இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா முதல்ல தோன்றுறது வந்து ஜெல்லிஃபிஷ் மாதிரியான போன்லெஸ் லிவிங் திங்ஸ் தான். நம்மளால் ஏன் அதுதான் ஃபஸ்ட்டு தோன்றுச்சுன்னு தெரிஞ்சுக்க முடியல அப்படின்னா, ஏன்னா அதுக்கு தான் போன்ஸ் இல்லையே. அது இறந்து போயிருந்துச்சுன்னா நம்மளுக்கு அது வாழ்ந்துச்சுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு போன்ஸும் இல்லை, ஸோ நம்ம அதை தெரிஞ்சுக்க முடியாது. பட் அனிமல்ஸ் இறந்து போச்சுன்னா அது வந்து போன்ஸை வந்து விட்டுட்டு போகும், அதை வச்சு நம்ம அதோட வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வந்து இஃப் வி எக்ஸாமின் ராக்ஸ் வி கேன் ஃபைண்ட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அனிமல்ஸ் போன்ஸ். நம்ம பழைய காலத்து ராக்ஸ் எல்லாம் வந்து சோதனை பண்ணினோம்னா நம்மளுக்கு நிறைய வித்தியாசமான விலங்குகளோட போன்ஸ் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் வச்சு நம்ம எல்லா உயிரினங்களையும் ஒரு இடத்துல இருந்து ஒன்றா வந்தது இல்லை, அது படிப்படியாக இம்ப்ரூவ் ஆகி உருவானது தான் இப்போ இருக்கிற உலகம். எல்லாம் ஒரே நாளில் வந்து உருவாகி வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது, படிப்படியாக உருவாகிருக்கு. எப்படின்னா ஃபஸ்ட்டு ஜெல்லிஃபிஷ், அதுக்கப்புறம் அதை விட கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி ஷெல்ஃபிஷ், அதுக்கப்புறம் ஃபிஷ், அதுக்கப்புறம் அனிமல்ஸ் உருவாகிருக்கு, அதுக்கப்புறம் எலிஃபண்ட் மாதிரியான விலங்குகள் உருவாகிருக்கு, அதுக்கப்புறம் ஹியூமன்ஸ் உருவாகிருக்காங்க.
The first living thing must be jellyfish. We can't found any fossils because it has no bones. When earth get cooled, the first living born in deeper sea. உலகம் வந்து முதல்ல ஹாட்டாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் கூல் ஆகும்போது முதல்ல தோன்றுறதுன்னு எங்கே உயிரினம் தோன்றுச்சுன்னா கடலோட ஆழத்தில் தான் தோன்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஜெல்லி ஃபிஷ்ஷாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. தீஸ் ஃபிஷ் இன்க்ரீசஸ் லைக் நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம், அமீபா வந்து ஒரு வட்டம் மாதிரி இருக்கும், உள்ள ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், அது ரெண்டாக பிரிஞ்சு அதே மாதிரி இன்னொன்று உருவாகும். இது மாதிரி பிரிஞ்சு நிறையா உருவாகி தான் இந்த ஜெல்லி ஃபிஷ்ஷும் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. ஆஃப்டர் திஸ் ஜெல்லி ஃபிஷ்க்கு அப்புறம் என்ன உருவாயிருச்சுன்னா கிராப், ஃபிஷ், இது மாதிரி நிறைய படிப்படியாக உருவாகுது. இட் ஷெல்ஸ் அண்ட் போன்ஸ் ஆர் இப்போ வந்து இந்த கிராப், ஷெல் ஃபிஷ் இதோட போன்ஸ் எல்லாம், அந்த ஷெல்லெல்லாம் எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதெல்லாம் இறந்ததுக்கப்புறம் கடலோட ஆழத்தில் அதோட ஓடுகள்லாம் இருக்கும். அது வந்து அதுக்கப்புறம் ராக் மாதிரி ஆயிடும். இப்போ ஏதாவது ஒரு ஸ்டோம் வருதுன்னா அது கடல்லேருந்து வெளியே வரும். வெளியே வந்து ஒன்று ரிவர்லேயோ இல்லை ரெயின்லேயோ நனைஞ்சு அந்த ராக், அந்த ஓட்டுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி போயிடுச்சுன்னா நம்ம அந்த ஷெல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அந்த ஷெல்லை வச்சு நம்ம அது எந்த காலத்தில் வாழ்ந்துச்சு, எப்படி வாழ்ந்துச்சுன்னு தெரிஞ்சுக்குவோம். Then we will take that fossil to know what happens before in the earth. அந்த fossil, அந்த புதை படிவத்தை வச்சு இதுக்கு முன்னாடி உலகத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். இது Chapter 4.